வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஆர்பி உதயகுமார் தலைமறைவா வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்களை பற்றியும் பிரபல நடிகை பற்றியும் இணைத்து தவறாக பொதுவெளியில் பேசியிருப்பார் உதயநிதி அவர்களுக்கு. என்ன நடந்ததோ அதே போல ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் நடக்கும் என்று பல்வேறு தகவல்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில்தான் தற்பொழுது 14 வழக்குகள் ஆர்பி உதயகுமார் மீது பதிவு செய்திருப்பதாகவும், சமீபத்தில் 3 நாட்களாக அவரது பேச்சுக்களும் சமூக வலைதளங்களில் இல்லை, அதேபோல அவர் எங்கு இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்துள்ளார். ஆனால் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக கூட அவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியின் மிகப்பெரிய விசுவாசியாக ஆர்பி உதயகுமார் இருக்கிறார். மேலும் தென் மாவட்ட மக்களுக்கு எடப்பாடி துரோகம் செய்த போதும் கூட தென் மாவட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல், அவரது சமுதாய மக்களுக்கு ஆதரவுகள் இல்லாமல், எது உண்மையோ அதன் பக்கம் இல்லாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பதவிற்காகவும் பணத்திற்காகவும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருந்தார். தற்பொழுது அதன் விளைவாகத்தான் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டார். ஆனால் மிகப்பெரிய அளவிலான தோல்வியை ஆர்பி உதயகுமார் அவர்கள் பெற்றார். அதே சமயத்தில் அதிமுகவில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த நிலையில் தாவேகா ஆளும் கட்சியாக வந்துவிட்டது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சமீப காலமாகவே முதல்வர் விஜய் அவர்கள் பற்றியும் பிரபல நடிகை பற்றியும் இணைத்து ஆபாசமாக பேசியிருப்பார். இதனால் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறையினர் தேடுதல் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நிச்சயம் இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படலாம். 2 முதல் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது. ஆர்பி உதயகுமார் அவர்களை தென் மாவட்ட மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்தமான துரோகத்திற்கு பங்களித்ததன் காரணமாகத்தான் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் படுதோல்வி அடைந்தார். முதல் சுற்றிலிருந்தே படுதோல்வி அடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டால் நிச்சயம் படுதோல்வியை தான் தழுவார். தற்பொழுது சிறையில் அடைக்கப்படுவது சரியா? முதல்வர் விஜய் அவர்கள் பற்றியும் பிரபல நடிகை பற்றியும் நேரடியாக இணைத்து பேசி பொதுவெளியில் அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் இழுத்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது நடவடிக்கை சட்டப்படி எடுக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தென் மாவட்ட மக்களுக்கு எடப்பாடி துரோகம் செய்த போது கூட மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல், உண்மையின் பக்கம் இல்லாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் விசுவாசமாகவே இருந்தார். இதனால் அப்பகுதி மக்கள் ஆர்பி உதயகுமாரை புறக்கணித்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் அவர்களது பதவி பறிக்கலாமா, அவரை சிறையில் அடைக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.